ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் மே மாதத்துக்கான வேர்ல்டு பற்றின கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆன்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க கஞ்சா சாகுபடியை சட்டப்பூர்வமாக்கியிருக்கிற நாடு எதுன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான். தற்போது இருக்கிற பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க மருத்துவ பயன்பாட்டுக்கு கஞ்சா சாகுபடியை சட்டப்பூர்வமாக்க பாகிஸ்தான் அரசு முடிவு செஞ்சுருக்கு. பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு கஞ்சா சாகுபடியை சட்டப்பூர்வமாக்கிய நாடு பாகிஸ்தான். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்ப்போம். கஞ்சா சாகுபடியை இப்போதைக்கு சட்டப்பூர்வமாக்கி இருக்கிறது பாகிஸ்தான்னு பார்த்தோம். முதலாக சட்டப்பூர்வமாக்கப்பட்ட நாடு தாய்லாந்து. இப்போ அந்த சட்டப்பூர்வமாக்குனதை நீக்கிட்டு சட்டவிரோதமாக அறிவிக்கிறதுக்கு பரிசீலனை செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க தாய்லாந்தில் எப்போ ஃபஸ்ட்டு கஞ்சா சாகுபடியை சட்டப்பூர்வமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2022 சட்டப்பூர்வமாக்குனாங்க. இப்போ அதை சட்டவிரோதமாக அறிவிக்கிறதுக்கு பரிசீலனை செஞ்சு வந்துகிட்ருக்காங்க. கஞ்சாவை மீண்டும் சட்டவிரோதமாக்க பரிசீலனை எங்கே செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா தாய்லாந்தில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பரஸ்பர எதிர்கால வளர்ச்சிக்கான ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தமாயிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா சீனா செர்பியா. பரஸ்பர எதிர்கால வளர்ச்சிக்கான ஒப்பந்தம் சீனா செர்பியா. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா செர்பியா சேர் இருக்கா, சேர் ஞாபகம் வச்சுக்குவோம். சேரில் சீனா நல்லா சீனா உட்காந்துக்கிட்டு பரஸ்பர எதிர்கால வளர்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பரஸ்பர எதிர்கால வளர்ச்சிக்கான ஒப்பந்தம் சீனாவுக்கும் செர்பியாவுக்கும் இடையே ஒப்பந்தமாயிருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா சேர் இருக்குல்ல, சேரில் நல்லா சீனா உட்காந்துக்கிட்டு எதிர்கால வளர்ச்சியை பற்றி பரஸ்பரமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சீனாவோட ஒரு ஐரோப்பிய நாடு ஒன்று இத்தகைய ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்கிறது இதுதான் முதல் முறை. பரஸ்பர எதிர்கால வளர்ச்சிக்கான ஒப்பந்தம் சீனா செர்பியா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ரஷ்ய பிரதமர் யாருன்னு பார்த்தோம்னா மிஷூஸ்டின். ரஷ்யாவின் பிரதமராக மிகையில் மிஷூஸ்டின்கிறவங்கள அதிபர் விளாடிமிர் புதின் மீண்டும் நியமிச்சிருக்காங்க. ரஷ்ய பிரதமர் மிஷூஸ்டின். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர். பாலஸ்தீனத்தை ஐநாவில் உறுப்பு நாடாக அங்கீகரிக்க கோரும் தீர்மானம் ஐநா பொதுச்சபையில் நிறைவேறியிருக்கு. இப்போ எந்த நாடுன்னு பார்த்தோம்னா பாலஸ்தீனத்தை உறுப்பு நாடாக ஐநாவில் அங்கீகரிக்க கோரும் தீர்மானம் இப்போ ஐநா சபையில் நிறைவேறியிருக்கு. ஐக்கிய நாடுகள் அவையில் பார்த்தோம்னா பாலஸ்தீனத்தை உறுப்பு நாடாக சேர்க்கணும் அப்படின்ட்டு அரபு நாடுகள் கூட்டமைப்பு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்துச்சு. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஐநா அவையில் அவசர கூட்டத்தை கூட்டி அங்கே அதுக்கான வாக்கெடுப்பு நடைபெற்றுச்சு. அந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்கும்போது ஐநாவில் உறுப்பு நாடுகள் பார்த்தோம்னா மொத்தம் 193, நம்ம இந்தியா உள்பட நாடுகள் 193. அதில் 143 நாடுகள் பார்த்தோம்னா இதுக்கு ஆதரவு கொடுத்து வாக்களிச்சிச்சு. 25 நாடுகள் புறக்கணிச்சு. அதிக பெரும்பான்மை எதுனாக்கா வாக்களித்த நாடுகள் தான் அதிக பெரும்பான்மை. அதனால் இந்த பாலஸ்தீனத்தை உறுப்பு நாடாக அங்கீகரிக்கிறதுக்கு அதிக பெரும்பான்மை ஆதரவு பெற்று ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஐநாவில் உறுப்பு நாடாக அங்கீகரிக்கிறதுக்கு எந்த நாடு இப்போ தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பாலஸ்தீனம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா மலையேற்ற வீரர் கமிரீட்டா. இவங்க தான் எவரெஸ்ட் சிகரத்தை 29 முறை அதிக முறை ஏறியிருக்கிறவங்க. நேபாளத்தின் புகழ்பெற்ற மலையேற்ற வீரரான கமிரீட்டா உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை 29 முறை ஏறி அதிக முறை ஏறினவங்கிற இதுக்கு முன்னாடியே அதிக முறை ஏறினவங்க இவங்க தான். அது அவங்களுடைய முன்றைய சாதனையை அவங்களே இப்போ முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலையேற்ற வீரர் கமிரீட்டாங்கிறவங்க தான் எவரெஸ்ட் சிகரத்தை அதிக முறை ஏறியிருக்காங்க. எத்தனை முறைன்னு பார்த்தோம்னா 29 முறை.
அடுத்த கரண்ட் அஃபேர் பார்ப்போம். இது வந்து ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர். சபஹார் துறைமுக ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கு இடையேன்னு பார்த்தோம்னா இந்தியா ஈரான். நம்ம இந்தியா வந்திருக்கிறதுனால இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்தியா ஈரான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னாக்கா இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரெண்டுமே ஐன்னு இருக்கும். இதே தமிழில் ஞாபகம் வச்சுக்கோன்னா இஇ அப்படின்னு இருக்கும். சபஹார் துறைமுக ஒப்பந்தம் இந்தியா ஈரான் இடையே கையொப்பமாயிருக்கு. இதன்படி ஈரான் நாட்டில் இருக்கிற சபஹார் துறைமுகத்தில் செயல்பாட்டு பணிகளை வந்து 10 ஆண்டுகள் நம்ம இந்தியா வந்து மேற்கொள்கிறதான ஒப்பந்தம் தான் வந்து இந்த சபஹார் துறைமுக ஒப்பந்தம். சபஹார் துறைமுக ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கிடையே கையொப்பமாயிருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியா ஈரான். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து பெண்கள் வந்து சிவப்பு வண்ண உதட்டு சாயம் பூசினால் அபராதம் எந்த நாட்டில்னு பார்த்தோம்னா வடகொரியா. பெண்கள் வந்து லிப்ஸ்டிக் போட்டால் அபராதம்னு எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா வடகொரியா. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து சிங்கப்பூரில் புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தோம்னா லாரன்ஸ் வாங். சிங்கப்பூர் புதிய பிரதமர் அவங்க பேர் வந்து லாரன்ஸ் வாங். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா சிங் வாங் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா சிங்கப்பூரில் உள்ள புதிய பிரதமராக யார் பொறுப்பேற்றிருக்காங்கன்னு பார்த்தோம்னா லாரன்ஸ் வாங். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ஜனநாயக நடைமுறையில் அமெரிக்கர்களை காட்டிலும் இந்தியர்களை சிறந்தவர்கள் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கனாக்கா அமெரிக்க தூதர் எரிகா சிட்டி. ஜனநாயக நடைமுறையில் அமெரிக்கர்களை காட்டிலும் இந்தியர்களை சிறந்தவர்கள்னு அமெரிக்க தூதர் எரிகா சிட்டி சொல்லியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலகின் சூப்பர் பணக்காரர்கள் பட்டியல்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் நம்ம இந்தியாவை சேர்ந்த கௌதம் அதானி வந்து மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. எதனால் இப்படி சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே இந்த பட்டியலில் இருந்தாங்க. சில பிரச்சனைனால அவங்க வந்து பட்டியலேருந்து வெளியேற்றப்பட்டு இப்போ மறுபடியும் அந்த பட்டியலில் இணைஞ்சிருக்காங்க. உலகின் சூப்பர் பணக்காரர்கள் பட்டியலில் நம்ம இந்தியாவை சேர்ந்த கௌதம் அதானி மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. இந்த பட்டியலில் முதல் இடத்துல பார்த்தோம்னா LVMH நிறுவனர் பெர்னார்ட் அர்னால்டும், 2வது இடத்துல அமேசான் நிறுவனர் ஜெஃப் பிசோஸும், 3வது இடத்துல டெஸ்லா CEO எலான் மஸ்க் இவங்களும் இருக்காங்க. இதில் வந்து நமக்கு முக்கியமானது என்னன்னாக்கா அந்த ஒவ்வொரு நிறுவனத்தின் பெயர், அவங்களுடைய தலைவர் பெயர், இதுதான் நமக்கு முக்கியம். LVMH நிறுவனர் யாருன்னு பார்த்தோம்னா பெர்னார்ட் அர்னால்ட், அமேசான் நிறுவனர் யாருன்னு பார்த்தோம்னா ஜெஃப் பிசோஸ், டெஸ்லா CEO யாருன்னு பார்த்தோம்னா எலான் மஸ்க். தேங்க்யூ.